எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். எங்கள் வீட்டில் சுபகாரிய தடை இருக்கிறது. வீட்டில் எப்போதும் கடன் பிரச்சனை. வீட்டு பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் எப்போதுமே சண்டை சச்சரவு. உடல் ஆரோக்கிய நலனில் பிரச்சனை. குடும்பத்தில் சந்தோஷமின்மை என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் தை வெள்ளிக்கிழமை கட்டாயம் இந்த குங்கும அர்ச்சனை வீட்டில் செய்து விடுங்கள். உங்களை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு விலகும். ஒரு சில ஊர்களில் ஒரு சில கோவில்களில் தை வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்யப்படும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் குத்து விளக்கை கொண்டு வந்து அதை வாழை இலையில் வைத்து 108 மந்திரங்கள் குருக்கள் சொல்ல சொல்ல நாம் அந்த விளக்கிற்கு குங்கும அர்ச்சனை செய்வோம். இப்படி ஒரு வழக்கம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் கோவிலில் இருந்தால் அந்த விளக்கு பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். இந்த விளக்கு பூஜையை செய்பவர்கள் வீடு சுபிட்சம் பெறும் என்பது ஐதீகம். அடுத்தபடியாக தை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான குங்கும அர்ச்சனை உள்ளது. உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக இந்த அர்ச்சனையை செய்யலாம். காமாட்சியம்மன் விளக்குக்கு இந்த அர்ச்சனை செய்யலாம். சில பேர் வீடுகளில் கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை மகாலட்சுமி போல அலங்காரம் செய்து அதற்கும் இந்த அர்ச்சனை செய்வார்கள். சில பேர் குத்து விளக்கை மகாலட்சுமி போல அலங்காரம் செய்து அதற்கு குங்கும அர்ச்சனை செய்வார்கள். இவ்வளவு தூரம் உங்களால் வேலை செய்ய முடியாது என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவப் படத்திற்கு மல்லிகைப்பூ வைத்து மகாலட்சுமியின் பாதத்தில் ஒரு வெற்றிலையை வைத்து விடுங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதார ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு பாடலை வீட்டில் ஒலிக்க விடுங்கள். அந்த பாடல் பாடும்போதே உங்கள் மனதிற்குள் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நல்ல தாளம்பு குங்குமம் வாங்கி இந்த அர்ச்சனை செய்து இந்த குங்குமத்தை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு தினமும் நெற்றியில் இட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை கஷ்டமும் விலகும். வீட்டில் யார் மூத்தவராக இருக்கிறார்களோ அந்த பெண்ணின் கையால் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம். குடும்ப தலைவிகள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம். உங்கள் வீட்டு பெண்கள் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த குங்கும அர்ச்சனையை செய்து கொள்ளலாம். இப்படி அர்ச்சனை செய்ய குங்குமத்தை உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. குங்குமத்தை பெண்களுக்கு கொடுக்கும்போது வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். வாய்ப்பு உள்ளவர்கள் தை வெள்ளிக்கிழமையில் இந்த வெள்ளிக்கிழமை தவறவிட்டவர்கள் அடுத்து இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரும். அந்த வெள்ளிக்கிழமையில் நிச்சயம் இந்த அர்ச்சனையை செய்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தை பிடித்திருந்த தரித்திரமும் கஷ்டமும் உங்களை விட்டு விலகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.